பார்த்துட்டு இருக்கிறது குட் மார்னிங் ஆதித்யன். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு நானே ஒரு கெஸ்ட் தான் நினைக்கிறேன். ஸோ ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நம்ம கூட இருக்காங்க. எப்பவுமே அவர் லைவ்ல வந்தாருன்னா ராசி பலன்கள்லாம் சொல்லுவார். பட் டீட்டெயிலாக என்கிட்ட வந்து சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள். பட் இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, மொத்தமாக என் பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு சார் உங்களை வந்து இன்னைக்கு இன்வைட் பண்ணியாச்சு சார். ஸோ இன்றைக்கி வந்து ராசி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் என்னோடய ராசி கன்னி ராசி வேறு. எப்படி இருக்குது, என்ன நல்லபடியாக இருக்கா, அப்படியே போகுமா, இல்லை துபாய்க்கே போயிடலாமா, அந்த ஒரு ஃபீலிங்கோடு நான் உட்காந்துருக்கேன். ஸோ மீட் பண்ணிடலாமா? வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார். சார் இப்போ என்னோட ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி சார். உத்திரம் நட்சத்திரம். ஸோ எப்படி போயிட்டுருக்கு சார் என்னோட லைஃப், எதை நோக்கி போயிட்டுருக்கு? அதாவது உத்தர நட்சத்திரம் கன்னி ராசி அப்படிங்கிறது பொதுவான பலன் தான். ஆனால் உங்களுடைய பிறந்த தேதியை வச்சு ஜாதகம் எடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்தில் ஜனனமாகும்போது கிரக நிலைகள் எந்த மாதிரி இருந்துட்டு இருந்ததோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யோகமான நிலைகளை வந்து உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ அந்த டேட் ஆஃப் பர்த்லாம் சொல்லணுமா? டேட் ஆஃப் பர்த் வேணும், பிறந்த மாதம் வேணும், பிறந்த தேதி வேணும். அதில் வந்து பார்த்தா எந்த ஊரில் பிறந்தோம் அப்படிங்கிற விஷயம் இருந்ததுன்னா உறுதியாக ஒரு ஜாதக கட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் பிறந்த தேதிப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம், 2ஆம் பாதம், ராசி வந்து கன்னி ராசி, லக்னம் வந்து மகர லக்னம். பொதுவாகவே லக்னம் வந்து மகர லக்னமாக இருந்தது அப்படின்னா, மகர லக்னத்திற்கு நிகர லக்னம்லையும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்களுக்கு மேலே திறமை இருக்கும், முன்னெச்சரிக்கை இருக்கும், பொறுமை இருந்துகிட்டு இருக்கும். அதாவது தன்னுடைய திறமை மூலமாக பெருமையான வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். அது கண்டிப்பாக நல்லா இருந்துகிட்டு இருக்கும். அதே மகரத்தில் வந்து சுக்கிரன் இருக்கிறது, சனி இருக்கிறது, லக்னாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது தீர்க்க யோகத்தை கொடுக்கும். பிறக்கும் பொழுதே சூரிய திசையில் பிறந்து, இது வந்து ஆண் குழந்தையாக பிறந்தா அப்பாவுக்கு கண்டம், பெண் குழந்தையாக பிறந்ததுனால குடும்பத்துக்கே வந்து பிரபல யோகம் கிடைக்கும். அந்த மாதிரி சூரிய திசையில் பிறந்து அதுக்கப்புறம் சந்திரன் செவ்வாய் திசை முடிஞ்சு இப்போ நடந்துட்டு இருக்கிற ராகு திசை 36 வயசு முடிய வரைக்குமே ராகு திசை நடக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன கேட்கணும் சார்? எனக்கு வந்து எப்போ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது சார்? அதாவது இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு 22 வயசுலேயே நல்ல நேரங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது வந்து 22 வயசில் வந்து எந்த வகையில் போகலாம், எந்த வகையில் வருமானம் கிடைக்கும், எந்த லைனில் போனால் நம்ம வந்து வகைப்படுத்திக்க முடியுங்கிற ஒரு விஷயங்களை வந்து தெளிவு பண்ணுறதுக்கு 22 இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரியான வகையான விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து பிரபல்யமாகணும், நிறைய சொத்து சம்பாதிக்கணும், அல்லது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கணும் அப்படின்னா 36 வயசில் வந்து மிகப்பெரிய யோகம் இருக்குது. 36 சார்? கண்டிப்பாக 36 வருஷம் 8 மாதத்துக்குள்ள நல்லா அமைச்சிட்டு இருக்கோம். 36 வயசுக்கு மேலே தொடர்ந்து முன்னேற்றம் கொடுத்துட்டே இருந்துட்டு இருக்கோம். 36 வயசுக்கு மேலே குரு பகவான் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 16 வருஷத்துக்கு ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை, அவ்வளோ யோகத்தை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற நிலைமையிலிருந்து, அதாவது என்ன சொல்கிறது, பிரபல்யம் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய இந்த பிரபல்ய யோகம் இப்போ பலிதமாகும். இந்த ஒரு 1.5 வருஷமாகவே அந்த யோகம் வந்திருக்கு. அதாவது இருக்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் வெளியில் தெரிகிறது அப்படிங்கிறத விட இன்னும் அதிகபட்சமாக வெளியில் தெரிகிறது. அதன் மூலமாக ஆதாயம் கிடைக்கிறது. வெறுமனே புகழ் அப்படிங்கிறத விட கொஞ்சம் வருமானம் கிடைக்கிறது. அதுவரை இந்த 1 வருஷம் 3 மாதமாகவே இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் அது வந்து இன்னும் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம நினைக்கிற விஷயம்லாம் நடக்குமா சார்? நடக்கிற விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஜாதக ரீதியாகவே நடக்கிறக்கூடான வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் ராகு வந்து பாவ கிரகமாக இருக்கிறதுனால ஒரு எடுத்துடன் நடக்காமல் ஒரு தடைகளை கொடுத்துட்ருக்கோம். சின்ன சின்ன தடைகளை கொடுத்து தான் யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ராகு இருந்துகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தடைகள் எல்லாம் அதிகமாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஜாதகப்படி வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மன் வழிபாடு வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில் 10 to 12 துர்க்கையம்மன் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். என்ன, இந்த ராகு பவன் வந்து யோகத்தோடு இருக்கிற ஜாதத்தில் புதனோடு சேர்ந்துருக்கிறார். இந்த ராகு புதனோடு சேர்ந்துருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை காலையில் 10 to 12 ராகு காலத்தில் இந்த லெமன் விளக்கு போடும்பொழுது, எலுமிச்சை விளக்கு போடும்பொழுது அந்த கோயிலில் யாராவது ஏதாவது ஒரு சாப்பாடோ அல்லது தின்பண்டம் கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடக்கூடாது. இந்த ராகு வந்து விருச்சிகத்தில் இருந்து அது கூட புதன் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக யாராவது சாப்பாடு கொடுத்து வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க தோஷம் உங்களை பாதிக்கிற மாதிரி அல்லது உங்கள் யோகா அவங்களுக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் ஒரு சில திதிகளில். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கோயிலில் வந்து வெளியில் கொடுக்குற சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் கோயிலில் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அது சாப்பிடலாம். சாதாரணமாக அந்த கோயில் விளக்கு போட வர்றவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஓகே, எந்த நம்பர் சார் வந்து ராசியாக இருக்கும் எனக்கு? இந்த ஜாதகப்படி நம்பர் அப்படிங்கிறது பொதுவாக 8ஆம் நம்பரே நல்லா
வந்துட்டு இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி சனி பகவான் வந்துட்டு இருக்காரு. சனி நிறைய பேருக்கு 8ஆம் நம்பர் ஆகாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஜாதகம் வந்து 8ஆம் நம்பர் லக்கியாக தான் வந்துட்டு இருக்கும். பிறந்த தேதி வரை 8 வந்துட்டு இருக்குது. இந்த பிறப்பு எண் 8 அப்படிங்கிறத விட 8ஆம் நம்பருக்கு உண்டான சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால 8ஆம் நம்பர் நல்லாவே வந்துட்டு இருக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தில் வந்து 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 2, 3 இந்த 2 நம்பருமே நல்லாயிருக்கும். 2ஆம் நம்பருக்கு உண்டான சந்திரன் வந்து குருவோட சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால 2ஆம் நம்பர் யூஸ் பண்ணலாம். 3ஆம் நம்பர் வந்து அமையும் நமக்கு. கலர் சார் என்ன மாதிரி கலர் வந்து நம்ம கலர் வந்து கருப்பு கலர் போட்டுட்ருக்கலாம். அதே மாதிரி இந்த கோல்டன் கலர் போட்டுட்ருக்கலாம். சந்திரனுக்கு உண்டான வெண்மை, அதாவது வெள்ளை கலர் வெண்மை நிற கலர் உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி குருவுக்கு உண்டான அந்த கோல்டன் எல்லோன்னு சொல்லுவாங்க, அந்த எல்லோ உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி கருப்பு பிளாக் கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே சார், நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன கொஷின் கேட்கலாம் ஆசையாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஜென்ரல் கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருக்கு. ஏன்னா நடு வீட்டில் வந்து நகம் கடிச்சு போடக்கூடாது, செவ்வாய்க்கிழமை நகம் கடிக்கூடாது, வெள்ளிக்கிழமை நகம் கடிக்கூடாது, இது மாதிரி விஷயம்லாம் வந்து உண்மையா சார்? பொதுவாகவே நடு வீடு அப்படின்னு கிடையாது. நகம் கடிக்கிற பழக்கம், வாயில் வந்து நகம் கடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. நகம் வந்து வெள்ளிக்கிழமை நாட்கள்லையோ செவ்வாய்க்கிழமை நாட்கள்லேயோ நில வாசல்லையோ உட்காந்து நகம் கடிச்சோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து தரித்திரம் பண்ணக்கூடிய, அதாவது எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அந்த செல்வம் வந்து அழியக்கூடியது அல்லது விரயமாகக்கூடியது, பீடை பிடிக்கக்கூடியது, தேவையில்லாத நோய் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த நகம் கடிக்கிற பழக்கம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அறவே ஆகாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. ஸோ அதனால் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா வந்து செல்வம்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் டூ தட். ஓகே. ஸோ அடுத்த ஒரு கொஷின் சார், அந்த கதவை வந்து ஆட்டக்கூடாது, தாப்பால் ஆட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் சொல்கிறாங்க? நார்மலாக சும்மா பண்ணிட்டு இருப்பாங்க பசங்க. இல்லை, பொதுவாகவே சின்ன வயசில் வந்து விளையாட்டு புத்தியாக இருக்கும் பொழுது இந்த கதவை ஆட்டுறது, கதவில் இருக்கக்கூடிய தாழ்பால் ஆட்டுறது, அது சத்தம் போடுற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அது வந்து குடும்பத்துக்கு, அதாவது கணவன் மனைவிக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. ஏன் கதவு தாழ்பாலுக்கும் கணவன் மனைவிக்கு என்ன சம்மந்தம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு வீட்டில் வந்து நிலவாசல் வைக்கும் பொழுது அந்த நிலவாசலுக்கு அடியில் வந்து அதாவது நவரத்னம் அல்லது நவதானியங்களை பதிச்சு அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நவதேவதை வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நிலவாசல் வைப்பாங்க. அந்த நிலவாசலில் வந்து இந்த மாதிரி அந்த தாழ்பால் ஆட்டும் பொழுது இப்போ சாதாரணமாக நம்ம வந்து அதாவது ஒரு ஃப்ரீயாக இருந்தோம்னு வைங்களே, ஒரு பாட்டு கேட்டாலோ இல்லை வேறு விஷயம் இருந்தாலோ நம்ம சத்தமாக கேட்கறதுக்குண்டான அந்த எண்ணம் இருக்கும். சத்தமாக பேசலாம், சத்தமாக பாட்டு கேட்கலான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு யோசனையாக இருந்தீங்கன்னு வைங்களே, நீங்கள் வந்து சத்தமாக இல்லை அமைதியாக பாடினா கூட நமக்கு பிடிக்காமல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த தாழ்பால் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த நவதானியத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நிலவாசலில் கிட்ட இருக்கிற அந்த கதவுல வந்து தாழ்பால் ஆட்டினோம் அப்படின்னா அது கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து வாக்குவாதம் வர்றது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றது, சச்சரவு வர்றது, தேவையில்லாத ஓரியாட்டம் அப்படிம்பாங்க, அந்த ஓரியாட்டம் வரக்கூடியது, இந்த மாதிரி சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும். தேவையில்லாத சண்டை வந்துட்டு இருக்கும். ஓகே சார், இதெல்லாம் வந்து ஜெனரலான கொஸ்டின்ஸ் நான் எப்பவும் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி உங்ககிட்ட கேட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலியமான ஒருத்தருடைய ஜாதகத்தை வந்து நம்ம வந்து அதாவது முழுமையாகவே தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஒருவருடைய ராசி நட்சத்திரத்தை வச்சு கோச்சார ரீதியான பலன்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறத விட அவருடைய பிறந்த தேதி மாதம் இருந்தது அப்படின்னா, பிறந்த ஊர் இருந்தது அப்படின்னா அவருடைய முழு ஜாதகத்தை இந்த மாதிரி போட்டு அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், நம்ப வேண்டிய விஷயங்களையும் நம்ப முடியாத விஷயங்களையும் ஆச்சரியமான விஷயங்களையும் அதிர்ஷ்டகரமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லி இதே மாதிரி இன்னொரு பிரபல்யத்தை அடுத்த வாரம் சந்திக்கலாங்கிற விஷயத்தோடு இந்த நிகழ்ச்சியில் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.